சபாநாயகருக்கு எதிராகவும் நம்பிக்கையில்லா பிரேரணை. சபாநாயகருக்கு எதிராகவும் நம்பிக்கையில்லா பிரேரணையை கொண்டு வருவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் பொதுச் செயலாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான ரஞ்சித் மத்தும பண்டார தெரிவித்துள்ளார். பாதுகாப்பு பிரதி அமைச்சர் ஓய்வு பெற்ற மேஜர் ஜெனரல் அருண ஜெயசேகரவுக்கு எதிராக எதிர்க்கட்சி சமர்ப்பித்த நம்பிக்கையில்லா பிரேரணை குறித்த முடிவை இன்று சபாநாயகர் நாடாளுமன்றத்தில் முன்வைத்த பின்னரே ரஞ்சித் மத்தும பண்டார இதனை தெரிவித்தார். அருண ஜெயசேகரவுக்கு எதிரான நம்பிக்கையில்லா பிரேரணை. பாதுகாப்பு பிரதி அமைச்சர் ஓய்வு பெற்ற மேஜர் ஜெனரல் அருண ஜெயசேகரவுக்கு எதிராக எதிர்க்கட்சித் தலைவர் நம்பிக்கையில்லா பிரேரணை குறித்த தனது முடிவை சபாநாயகர் இன்று நாடாளுமன்றத்தில் அறிவித்துள்ளார். அந்த வகையில் குறித்த பிரேரணையை தன்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது என சபாநாயகர் ஜகத் விக்ரமரத்ன தெரிவித்தார். நாட்டை உலுக்கிய எல்ல விபத்து. எல்ல வல்லவாய வீதியில் விபத்துக்குள்ளான பேருந்தின் உரிமையாளர் கைது செய்யப்பட்டுள்ளார். பேருந்தை முறையாக பராமரிக்க தவறிய குற்றச்சாட்டிலே அவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறை தெரிவித்துள்ளது. கடந்த 4ஆம் தேதி இரவு சுற்றுலா சென்று மீண்டும் திரும்பிக் கொண்டிருந்த தங்காலை நகரசபை ஊழியர்கள் மற்றும் அவர்களது குடும்பத்தினரை ஏற்றி சென்ற பேருந்து எல்ல வெள்ளவாய பிரதேச வீதியில் 24வது மைல்கல் பகுதியில் பள்ளத்தாக்கில் கவிழ்ந்துள்ள போதே விபத்துக்குள்ளாகியுள்ளது. பாரிய படுகொலைகளை புலிகளின் தலையில் கட்டிய இபிடியினர். ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியினர் செய்த படுகொலைகள் தொடர்பில் எங்கும் சாட்சியமளிக்க தயார் என ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியின் முன்னாள் உறுப்பினர் பொன்னன் தெரிவித்துள்ளார். குறித்த விடயத்தை யாழ் ஊடக அமையத்தில் நேற்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் கூறினார். திடீரென தனது நெருங்கிய நண்பரை சந்தித்த மஹிந்த. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச அவருடைய நண்பரான முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் வாசுதேவ நாணயக்காரவை சந்தித்துள்ளார். இந்த சந்திப்பு தொடர்பில் மஹிந்த ராஜபக்ச தனது முகப்புத்தகத்தில் பதிவொன்றை பதிவிட்டுள்ளார். நான் ஒரு பழைய தோழரான வாசுதேவ நாணயக்காரவை சந்திக்க சென்று அவரது வீட்டில் அவரது நலம் விசாரித்தேன். வாசுதேவ நாணயக்காரவும் நானும் பல யுகங்களாக அரசியலில் ஒன்றாக இருக்கிறோம் எனவும் தெரிவித்துள்ளார். கொழும்பு கடற்கரையில் 1 வயது குழந்தையின் சடலம் மீட்பு. கொழும்பு பம்பலப்பிட்டி ரயில் நிலையத்திற்கு அருகிலுள்ள கடற்கரையில் 2 காலை 1 வயது குழந்தையின் சடலம் கரையொதுங்கியுள்ளது. கொல்லிப்பிட்டி கடலில் ஞாயிற்றுக்கிழமை மாலை 3:30 மணியளவில் கடலில் விழுந்து 1 வயது மற்றும் 2 மாத குழந்தை காணாமல் போனதாக கூறப்படும் சிறுவனின் சடலமாக இருக்கலாம் என கூறப்படுகிறது. கடலில் விழுந்த தாய் மீட்கப்பட்டார். மூச்சு விடுவதில் சிரமம் ஏற்பட்டதால் கொழும்பு தேசிய மருத்துவமனையில் அவர் அனுமதிக்கப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர். கணவருடனான தகராறில் அந்த பெண் தனது குழந்தையுடன் வெடிமடை பகுதியிலிருந்து கொல்லிப்பிட்டிக்கு வந்ததாக போலீஸ் விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. அந்த பெண்ணின் கணவர் நுவரலியா பகுதியில் உள்ள ஒரு போலீஸ் நிலையத்தில் பணிபுரியும் ஒரு போலீஸ் அதிகாரி என்பது தெரிய வந்துள்ளது. அந்த பெண் குழந்தையுடன் கடலில் குதித்து தற்கொலைக்கு முயன்றாரா அல்லது அந்த பெண் தனது குழந்தையை கடலில் வீசிவிட்டாரா என்பதை தீர்மானிக்க போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். யாழில் இருந்து கொழும்பு சென்ற புகையிரதத்தில் தென்னிலங்கையர்கள் அடாவடி. யாழ்ப்பாணத்தில் இருந்து கொழும்பு சென்ற புகையிரதத்தில் தமிழர்கள் முன்பதிவு செய்த ஆசனத்தை தென்னிலங்கையர்கள் அமர் சென்றதுடன் அடாவடியிலும் ஈடுபட்ட சம்பவம் ஒன்று பதிவாகியுள்ளது. மேலும் யாழ்ப்பாணம் காங்கேசன்துறையிலிருந்து கொழும்பு கோட்டை செல்லும் மதியம் 1:30 புகையிரதத்தில் முன்பதிவு செய்த 4 யாழ்ப்பாணத்திலிருந்து ஏறியுள்ளனர். அவர்கள் முன்பதிவு செய்த பயணச்சீட்டுகளை பெற்றிருந்த ஆசனங்களில் காங்கேசன்துறையிலிருந்து 4 சிங்களவர்கள் அமர்ந்து வந்துள்ளனர். யாழ்ப்பாணத்தில் முன்பதிவு செய்த 4 தமிழர்களும் பயணச்சீட்டை காட்டி அது தம்மால் முன்பதிவு செய்யப்பட்டது எனவும் ஆசனத்தை விட்டு தருமாறும் கேட்டுள்ளனர். அதனை மறுப்பு தெரிவித்த அவர்கள் தாமும் முன்பதிவு செய்துதான் புகையிரதத்தில் பயணிக்கிறோம் எனவும் தாம் முன்பதிவு செய்த ஆசனங்கள் வேறொரு பெட்டியில் இருப்பதாகவும் அந்த ஆசனங்களில் அமர்ந்து வருமாறும் கூறியுள்ளனர். முன்னாள் தளபதி அட்மிரல் நிஷாந்த உலுகேதென்ன மீண்டும் விளக்கமறியல். இலங்கை கடற்படையின் ஓய்வு பெற்ற முன்னாள் தளபதி அட்மிரல் நிஷாந்த உலுகேதென்னவை விளக்கமறியலில் வைக்க உத்தரவிடப்பட்டுள்ளது. இவரை செப்டம்பர் 24ஆம் தேதி வரை தொடர்ந்தும் விளக்கமறியலில் வைக்குமாறு பொல்கம்பல நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. வாவியில் மூழ்கி குடும்பஸ்தரொருவர் பலி. வாவியில் நீராடி கொண்டிருந்த குடும்பஸ்தரொருவர் நீரில் மூழ்கி பரிதாபகரமாக உயிரிழந்துள்ளார். அம்பாறை பண்டாரத்துவ போலீஸ் பிரிவிற்குட்பட்ட நவகிரியாவ வாவியில் நேற்று முன்தினம் நீராடி கொண்டிருந்த குடும்பஸ்தரை நீரில் மூழ்கி உயிரிழந்துள்ளார்.